கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நம்முடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும். ஏன்னா கடவுள் சமீபமாய் இருக்கிறார். சமீபமாய் இருக்கிறார்னா அவருடைய வருகையை குறித்து சொன்னதாக நம்ம எல்லாம் பிரசங்கிக்கிறோம். அப்படி அல்ல, நம்ம பக்கத்திலே இருக்கிறார்னு அர்த்தம். நம்ம மீது தோல்ல கை போடுற அளவுக்கு நம்ம பக்கத்துல இருக்கிறார். நம்ம கூப்பிட்டா ஏன்னு கேட்கிற அளவுக்கு பக்கத்துல இருக்கிறார். நம்ம கீழே விழுகிறப்போ நம்மை தடுத்து நிறுத்தி நம்மளை தூக்குற அளவுக்கு நம்ம பக்கத்துல இருக்கிறார். ரொம்ப சமீபத்தில் இருக்கிறார். அப்படின்னா நம்ம ஆண்டவர் கூடவே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம போறப்பவெல்லாம் ஆண்டவர் நம்ம கூடவே வந்துகிட்டே இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்க எங்காவது போறீங்கன்னு வைங்களேன், உங்க கூட ஆண்டவர் வந்துட்டே இருக்காரு. நீங்க குடும்பமா போனாலும் சரி, தனியா போனாலும் சரி, எப்படி போனீங்கனாலும் உங்க கூடவே ஆண்டவர் வந்துட்டே இருக்காரு. அங்க போய் நீங்க செய்யக்கூடிய கிரியைகள் இருக்கு பாத்தீங்களா, அது தப்பானதா இருந்தா ஆண்டவர் நம்ம விட்டு விலகிடுவார். ஒரு நன்மையான காரியமா இருக்குது, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்குது, கடவுளுக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அது மகிமை தரக்கூடியதா இருக்குது அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூடவே இருப்பார். ஆனா நம்முடைய செய்கைகள் தவறா இருக்குமானால் கர்த்தர் நம்மை விட்டு பிரிஞ்சிருப்பார். இப்ப என்ன சொல்றாருன்னா, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிஞ்சிருக்கட்டும்ங்கிறார். அப்ப நம்முடைய குணம் எப்படிப்பட்டதா இருக்கும்? சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கும். சாந்த குணம்னா என்ன அப்படின்னா, சில பேர் பாருங்க, எது எடுத்தாலும் சிடு சிடுன்னு விழுவாங்க. எது எடுத்தாலும் மரியாதை குறைவா பேசுவாங்க. நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்றத நீ செய் அப்படிம்பாங்க. அதையெல்லாம் விட ஒரு உறவுகளை பிரிக்கக்கூடிய ஒரு குணம், ஒற்றுமையை பிரிக்கக்கூடிய ஒரு குணம், நரித்தனம்னு சொல்லுவாங்க. நரித்தனம், நரி இருக்கு இல்லைங்களா, அந்த நரித்தனம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, யார் ஒற்றுமையா இருந்தாலும் நரிக்கு பிடிக்காது, பிரிச்சு வச்சிருவாங்க. அதுக்குண்டான வேலையை செஞ்சு பிரிச்சிருமா. அந்த மாதிரி நரித்தனம் உள்ள குணம் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையை மூட்டி வச்சிருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதான குலைச்சல் உண்டு பண்ணிடுவாங்க. ஒரு குடும்பம் அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. எந்த குடும்பம் சந்தோஷமா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எப்படியாவது கெடுத்துருவாங்க. ஒரு திருமணம், அந்த திருமணம் நடக்கக்கூடிய நிச்சயமாகி திருமணம் ஒரு வாரத்துக்குள்ள நடக்க போகுது. இவங்க பஸ் சார்ஜுக்கு பணம் போட்டு அந்த சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல போய் இந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பொண்ணு வீட்டுல போய் அந்த மாப்பிள்ளை ரொம்ப மோசம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு சரிங்களா, கொஞ்ச நாள் அவங்க அப்போதைக்கு என்ன செஞ்சாங்களோ அதுல அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் இதை அவங்களோட வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்தாங்களோ அவங்க தன்னைத்தானே உணர்ந்துகிட்டாங்க. உணர்ந்தது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைச்சு பண்ணினாங்க பார்த்தீங்களா, அந்த சகோதரியோட குடும்பம் சின்ன பின்னமானதையும் அவங்க பார்த்தாங்க. எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்முடைய குணம் எப்பொழுதுமே சாந்த குணம், நற்குணமா இருக்கும். யாருக்கும் நம்மால கெடுதல் ஏற்படக்கூடாது, யாரையும் நாம கெடுக்க கூடாது, நாம அமைதியா இருக்கணும், நாம நன்மையானதை மட்டுமே நம்ம சிந்திக்கிறவர்களா இருக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு சாந்த குணம் உள்ளவரா அவர் இருந்தார் நினைச்சு பாருங்க. எவ்வளவு நற்குணம் உள்ளவரா அவர் இருந்தார். எவ்வளவு நன்மை செய்யக்கூடியவரா அவர் சுத்தி தெரிஞ்சார். யாருக்காவது எந்த கெடுதலாவது பண்ணாரா? இல்லை. அப்ப அப்படி இருக்கிறப்ப நல்ல குணமுள்ள ஒரு மனுஷன், நல்ல குணசாலியான அந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்மை அண்டிக் கொள்ளுகிற அளவுக்கு, நம்மை சார்ந்து இருக்கிற அளவுக்கு நம்முடைய குணநலன்கள் இருக்கணும். யாரையும் வெறுப்பா பேசக்கூடாது, யாரையும் சிடுச்சிடுன்னு பேசக்கூடாது, யாரிடத்திலையும் அன்பா பழகணும்.
யாரிடத்துல அன்பு முழுமையா இருக்கிறதோ அவர்களிடத்துலதான் இந்த சாந்த குணம் இருக்கு. அதுவும் கிறிஸ்துவின் அன்பு யாரிடத்துல அதிகமா இருக்குதோ அவர்கள் தான் சாந்த குணம் உள்ளவர்களா இருந்து இந்த பூமியவே சுதந்திரிப்பாங்களாம். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அதனால முடிஞ்ச வரைக்கும் சாந்த குணம் உள்ளவர்களா இருங்க, நற்குணம் உள்ளவர்களா இருங்க. நம்மிடத்துல இருக்கக்கூடிய முன்கோபம், நம்மிடத்துல இருக்கக்கூடிய எரிச்சல், நம்மிடத்துல இருக்கக்கூடிய பொல்லாத குணங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் அப்புறப்படுத்திருங்க. ஒருவேளை நம்மிடத்துல இருக்கலாம், என்னிடத்துல கூட அந்த மாதிரியான ஒரு சில குணங்கள் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் அப்புறப்படுத்திடுவேன், நீங்களும் அப்புறப்படுத்துங்க. ஏன்னா நாம கடவுளோட பிள்ளைகளா இருக்கணும். சுவிசேஷம் காணொளியை பதிவிடுறதுனால நான் சகல பரிசுத்தவான்கள்ல ஒருத்தன் இல்லை, நானும் மனிதன் தான். என்னிடத்திலும் சில கோபங்கள் வந்துச்சுன்னா இப்ப இந்த மாதிரியான சாந்த குணத்தை நாம பிற்படுத்தணும். கர்த்தர் நம்ம கூடவே வந்துகிட்டு இருக்காரு, ரொம்ப சமீபமா இருக்கிறாருங்கிறத மனசுக்குள்ள வந்துச்சுன்னா அந்த கோபம் நம்மளை விட்டு போயிடும். அதே மாதிரி நீங்களும் கடவுள் உங்க பக்கத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு நல்ல குணம் உள்ளவர்களா இருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் தோளின் மீது கை போட்டு உங்களை அரவணைக்கிறவராய் இருப்பார். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பூமியை சுதந்திரிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த காலை நேரத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்கு சமீபமாய் இருக்கிறார், உங்களோடு கூட பயணிக்கிறார் என்பதை நீங்கள் முழு நம்பிக்கையோட நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் இந்த பூமியை நாம சுதந்திரிக்க முடியும். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்லதொரு காலை பொழுதற்காக நன்றி. நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து கிறிஸ்துவை போலவே எங்களுடைய சாந்த குணத்தின் மூலம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி இந்த பூமியை சுதந்திரிக்கக்கூடிய பாக்கியவான்களாக திகழ நீர் கிருபை பாராட்டு. எல்லாவற்றையும் எங்களது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமேன்.